லவ் யூ கைஸ். சண்டே ஸ்பெஷலா இன்னைக்கு ஆட்டிறைச்சி சாப்பாடு. அதிசயமா 6 மணிக்கு எந்திரிச்சு ஆட்டிறைச்சி வாங்க போலாம்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு ஃபாஸ்ட் ஆடி கிளம்பி போயிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து தனி இறைச்சாட்டு 1 கிலோ வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி இங்க வந்து பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்லாம் வந்துட்டானு. அவனால கூட்டிட்டு சந்தை போய் மல்லிகரை புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கிட்டு சமையல் போட கிளம்பி போயிட்டு இருந்தோம். போகக்கூடிய வழியில நம்ம ஃப்ரெண்டுக்கு வீட்ல இருந்து பாத்திரம்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டோம். நம்ம தம்பியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் நான் கால்வாய்க்குல விட்டு கமத்திருப்பான். சமையல் போட வந்து ஸ்பாட்டே சும்மா தரமாட்டு இருந்துச்சு. தண்ணி வேற கண்ணாடி போல இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்லாம் அடுப்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நானே ஃப்ரெண்டும் வாங்கிட்டு வந்து இறைச்சி நல்லா கழுவி தண்ணியை ஊத்தி அடுப்புல போட்டு விட்டுட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரத்துல தக்காளி உள்ளி பல்லாரி உள்ளி எல்லாமே தரமாட்டு கட் பண்ணி வச்சிட்டோம். நம்ம ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அரிசியை கழுவி சோறு பொங்க ஆரம்பிச்சிட்டான். மட்டனுக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெய் எடுத்து ஊத்தி அதுக்குள்ள பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி உள்ளி பல்லாரி உள்ளி மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வசக்கணும். அப்புறம் வேக வச்ச மட்டன் எடுத்து உள்ள போட்டு மசாலையை போட்டு ஜம்முன்னு ரெடி பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்டு மெம்பர்ல வாழையில எடுத்து போட்டு ரெடி ஆயிட்டு இருந்தானோ அதுக்கு மேல சோறு எடுத்து மொத்தமாட்டே தட்ட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் சோத்துக்கு மேல ஒவ்வொரு கரண்டியா மட்டன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்லாம் பாத்தீங்கன்னா சைடுல ரசம் வர வச்சிருந்தானோ அதை எடுத்து ஊத்துனோட ஃபாஸ்ட் ஆட்டே சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க.